குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். மாற்றம் என்பது சொல்லல்ல செயல், மாறுவோம் மாற்றுவோம், இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. 21/2/2026 சனிக்கிழமை மாலை சரியாக 3 மணிக்கு திருச்சியில் கூடுவோம், திருப்பத்தை நாடுவோம், தீந்தமிழ் இனத்தீரே. இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். தமிழ் பேரினப் பெருவிழா, வென்று வாகை சூடுவோம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம் மாற்றுவோம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. என் மகன் சீமானை அறிமுகப்படுத்திவிட்டு தமிழையே கடவுளாக கொண்டிருக்கிற பிள்ளை என்று சொன்னார். அதற்கு ஒரு காரணம், அவனுடைய தகப்பன் நானே தமிழாக வாழ்பவன் என்பதனால். ஐயா, நீங்களாம் சின்ன பிள்ளைடா, உங்களை நான் விழுந்து கும்பிடக்கூடாது. நான் விழுந்து கும்பிடுறேன். இந்த நாடு உங்க கையில் இருக்கு, நீங்க பாத்துங்க. எந்த பையனும் வந்துட்டு போறான், நேர்மையான பேருக்கு ஓட்டு போடுங்க. அவன் எங்கேயும் இருந்துட்டு போறான். நன்றி. எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா? எங்க அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா? இப்ப எங்க கூட்டணியில் இருக்காங்க? திமுகவில். மது மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் யாரு? அப்ப மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாயிடுச்சா? இப்ப மதுவை ஒழிக்கிறவன் எவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமா இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்ல? சாதிவாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுடைய கொள்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்லை? அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் வலிமையை சத்தா எப்படி? வலிமையை சத்தா எப்படி அது நிறைவேற்றப்படும்? என்ன பேசினாலும் கிடைச்சா இங்கதான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க அவங்க? நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. இங்க பாரு, இந்த மலையை எப்படி வெட்டி இருக்கானுங்கன்னு. நல்ல வேலை சீமான் கட்சிக்காரங்க இருந்ததுனால இந்த ஊரில் மழை வெட்டுறதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கானுங்க. ஆனால் இந்த சீமான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், தமிழ்நாட்டில் பாதி இடத்துல நேரம் மழை இருக்காது, மரம் இருக்காது, ஒன்றும் இருக்காது போல. என்னால முடிஞ்சதை செஞ்சு பாக்குறேன். துணைக்கு வர்றதுன்னா வா, இல்லைன்னா அப்படி ஓரமா நின்று எப்போதும் மேல வேடிக்கை பாரு. குறுக்கு மேற்க ஓடக்கூடாது. ஏனென்றால் என் அன்பிற்குரிய மக்களே, அடக்க முடியாத லட்சிய வெறியோடு இன விடுதலை என்கிற புனித கனவை சுமந்து கொண்டு வெறி கொண்டு நாங்கள் பாய்ந்து கொண்டிருக்கிறோம். எதிரே எவர் வந்தாலும் தாக்கப்படுவீர்கள். அது என்னை பெற்ற தாய் தந்தையரை ஆனாலும் என் உடன் பிறந்தவரை ஆனாலும் தாக்கப்படுவீர்கள். தேவி சக்கம்மா, நாடு நாசம்மா போச்சுதே நியாயம்மா. பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல, பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்ல. என்னம்மா தேவி சக்கம்மா, உலகம் தலகில பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் ஓட்டு கேட்கும்போது பாடணும்ல? பல வேலைகளுக்கு இடையில இதுவும் நடக்குது தம்பி, சும்மா கிடையாது. என்னடா ஒத்தருவாதாரே யா உன்னப்பு தட்டுந்தாரே, அது அப்படி இல்ல. 1000 ரூபாதாராம் அரிசியும் பருப்பும் தாராம். அத்தை ஒண்ணு என் அத்தை மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். அவரு இவ 1000 ரூபாய் வேணாம், அரிசி பருப்பும் வேணாம், ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா? எப்படி எப்படி ஏன் கொலுசு முக்குத்தி தாரா, குடிக்க குவாட்டிருந்தாரா? கூட கொஞ்சம் வாடி நம்ம போட்டு போட்டு வருவோம். இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம். என் குறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன். என் மிக்சி கிரைண்டர் தாரா, அடி மசாலா சாமானும் தாரா.
மாமன் பொண்ணை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இவ ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம், அந்த மசாலா பொருளும் வேணாம், அந்த மனங்கட்ட மச்சான் நான் மாத்தி போட மாட்டேன். விவசாயி தான் போடுவேன். எப்படி தரத்தை உயர்த்துவ சீமா? மருத்துவ தரத்தை, கல்வி தரத்தை எப்படி உயர்த்துவ? எப்படி உயர்த்துறேன் பாருங்க. அரசு பள்ளி கல்லூரியில் படித்த பிள்ளைகளுக்கு வேலையில் முன்னுரிமை. அவனுக்கு வேலை கொடுத்துட்டா மிச்சம் இருந்தா தருவேன். இப்ப என்ன பண்ணுவான்? நேர அரசு பள்ளி வந்து சேர்ந்துருவான். இப்ப அடுத்த சட்டம், முதலமைச்சர் மகன், அமைச்சர் பிள்ளைகள், பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளைகள், சட்டமன்ற உறுப்பினர் பிள்ளைகள், IAS IPS பிள்ளைகள், வட்டாட்சியர் மாவட்ட எல்லா அதிகாரிகள் பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும் சட்டம். முதலமைச்சருக்கு காய்ச்சல், அவங்க அம்மாவுக்கு முடியல, அமைச்சருக்கு மனைவிக்கு முடியல, அரசு மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் பார்க்கணும் சட்டம். தானா தரம் இருந்துரும். அண்ணா திராவிட முன்னேற்றமா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி அரசியல் இருந்தவங்க உங்களுக்கு நான் கேட்கிறேன், தேர்தலில் பணம் கொடுக்காமல் உங்களால் ஒரு தேர்தலையாவது சந்திக்க முடியுமா? நல்ல கேள்வி. அடிப்படையில் உண்மையை பேசணும். தமிழகத்துல தேர்தலுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரம் ஊறி போயிருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு காசு இல்லன்றதுனால நீங்க அதை எதிர்த்து பேசுறீங்க. அது தடுக்கணுமா கூடாதா? காசு இல்லங்கிறதுனால இல்லங்கய்யா, என்னால 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி என்னால நிக்க முடியும். ஏன் நிக்க மாட்டோம்? நான் அப்படி 10 கோடி ரூபாய் செலவு பண்ணாக்க நாளைக்கு அந்த 10 கோடி ரூபாய் எடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வருமா வராத சொல்லு. அப்ப அதை தடுத்து நிறுத்தணுமா இல்லையா? தடுத்து நிறுத்தணும், நான் இல்லன்னு சொல்லல. அவ்வளவுதான். அதுக்கு ஆதரிச்சு பேசாதீங்க. வெட்டி தோலியும் மயிறு மட்டை MLA MP என்னடா எங்க அண்ணன் கரம்பிடிச்சு நிப்போம்டா. நாங்கெல்லாம் அவர் உருவாக்கிய பிள்ளைகள்டா. துறைமுருகன் திமுக பேருவாடி இம்பாடம் காட்டி நாங்க இன்னும் பஞ்சம் பழைக்க போறதுக்கு ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம் கிடையாது. டேய் உழைச்சு விடுவான்.